வாழ்க்கையில முயற்சிகள் ரொம்ப முக்கியங்க. நம்ம ஏன்னா டெய்லி ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். சும்மாவே அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம முயற்சி பண்ணி வாழ்ந்துகிட்டே இருக்கோம். முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது வாழ்க்கையில. நான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இன்னைக்கு நாளைக்கு நான் வாழணும்னா கூட இன்னைக்கு ஏதோ ஒரு முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே? நான் அப்படியே சாதாரணமா அப்படியே உட்காந்துருக்கணும், அது தானா நடக்கணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். பாசிபிள்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கான முயற்சி நான் எதுனா பண்ணிட்டு நான் சும்மா உட்கார்ந்துருந்தா அது நடக்கும். இல்லைன்னா என்னாகோ அது நடக்கவே நடக்காது. அப்படிதானே? அப்போ முயற்சிகள் நமக்கு வாழ்க்கையில தேவை இருக்கு, நடந்துகிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம. அப்படியா? அப்பனா ஒரு நிமிஷமாவது நம்ம அந்த கடவுளை நினைச்சு அந்த முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தா எவ்ரிதிங் பிகம்ஸ் பாசிபிள். என்ன சொல்றாங்க? ஒரு ப்ராவர்ப் இருக்குங்க இங்கிலீஷ்ல, வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். கடவுள் இருக்கையில் எல்லாமே சாத்தியமே. அப்போ நம்ம ஒரு நிமிஷம் அவரை நினைச்சுக்கிட்டு என்ன காரியமா நமக்கு தேவை இருக்கோ அதை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம கடவுள் வந்து பார்த்துப்பாரு, ஏதோ வரம் கொடுத்துருவாரு, டையின்னு வந்து அப்படி நின்று பாரு, எதை பண்ணுவாருன்னா கிடையாதுங்க. கடவுள் அப்படியெல்லாம் வர்றது கிடையாதுங்க நம்ம கிட்ட. அப்படியே வர்றாரு, ஏதோ ஒரு வழியில அந்த காரியத்தை வந்து செஞ்சு கொடுக்குற. இன்னொரு மனுஷன் மூலமா வரலாம், அந்த காரியத்து மூலமா வரலாம், நேரத்து மூலமா வரலாம், ஏதோ ஒரு பக்ஷி மூலியமா வரலாம், எப்படியோ வருவார் கடவுள். ஆனா நீங்க உங்க முயற்சியை வந்து கைவிடாம செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லாம் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, நம்ம கடவுள் வந்துட்டு நம்ம அப்படியே இருந்துக்கிட்டு அவர் பார்த்து பாருன்னா அவர் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம முயற்சி இருந்தால்தான் கடவுளே நமக்கு வந்து என்ன பண்ணுவாரு? பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் செய்வார். அப்போ உங்க முயற்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு எது நல்லதோ தெரியுதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. முயற்சி எப்படி இருக்கணும் தெரியுமா? எனக்கு என்ன கரெக்டாக தோணுதோ அதை வந்து நான் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பேன். மற்றவங்கள வந்து நான் கஷ்டப்படுத்தாமல் மற்றவங்கள வாழ்க்கையை வந்து நான் எதுவுமே கஷ்டத்தை கொடுக்காம நான் செய்கிற முயற்சி எல்லாமே நல்ல முயற்சிங்க தாங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் மற்றவங்கள கஷ்டத்தில் ஆழ்த்திட்டு மற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டு அந்த விஷயத்த வந்து செய்யாதீங்க. ஆனால் அது உங்களுக்கு வந்து நல்லதாக வரும், நல்லபடியாக அது நடக்கும்னு நினச்சா அது என்ன வேணால் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு போகலாம். வாழ்க்கையில் முயற்சி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, முயற்சி இல்லாத முன்னேற்றமும் கிடையாது. அதனால் ஒரு நாளும் முன்னேற்றம் வேணுமா? முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கடவுள் கூட நின்று வாழ்த்துவார், கூட நின்று ஹெல்ப் பண்ணுவார், வேறு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அதனால் பாரத்தை எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அந்த விஷயத்த வந்து அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை வந்து செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம ஈஸியாகவும் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ரொம்ப போட்டு மனசை வந்து அழுத்திக்காதீங்க. லைஃப் இஸ் டூ ஈஸி டு லிவ். ஓகே.